அப்போ அற்புதங்களை செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உள்ள போய் புதுசா வச்சிருக்கிறாங்களே 6 பாத்திரம் வாங்கிட்டு வா அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. பார்த்தாரு, வாசல்ல இருக்குது, வருஷமெல்லாம் இருக்குது, முறுமுறுக்காம தண்ணிய கொடுத்துக்கிட்டே இருக்குது. சுத்திகரிப்பு பண்ணிட்டு போயிட்டு திரும்ப தேங்க்ஸ் சொல்லனா கூட அடுத்த முறை வரும்பொழுது திரும்ப தண்ணி கொடுக்குதே. இந்த கற்சாடி தான் எனக்கு வேணும், இந்த கற்சாடியை தான் நான் பயன்படுத்த போறேன், இந்த கற்சாடியை தான் என் மகிமையை விளங்க பண்றதுக்கு, ஃபர்ஸ்ட் மிராக்கிள் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஆண்டவர் தீர்மானிச்சிட்டார். அம்மா, இன்னைக்கு உங்க ஒவ்வொரு வாழ்க்கையை குறிச்சும் ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை போட்டுட்டார். உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறிச்சும் மாற்றணும்னு நினைச்சிட்டாரு, உன் வாழ்க்கையை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாரு. அதுக்கு தான் இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். சரி, கற்சாடிய ஆண்டவர் தண்ணி நிரப்புங்கன்னு சொன்ன உடனே, இது என் கற்பனை, பைபிள்ல இல்ல. அப்போ சீஷர்கள்லாம் போய் வேலைக்காரங்க உடனே வேக வேகமா அதெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, கழுவிப்பாங்க. உள்ள வேக வேகமா கழுவி எதுக்கோ தண்ணி நிரப்ப சொல்றாரு அவரு அப்படின்ட்டு சுத்தம் பண்ணிட்டு கொண்டு வந்து எஜமான் முன்னாடி வைக்கிறாங்க. வசனம் சொல்லுது, இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். 7ஆம் வசனம், இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரு, நிரப்புங்கள் என்றார். அவர்கள் என்ன செய்தார்கள், நிரப்பினார்கள். உங்களை ஏன் கூட்டு வந்தார் தெரியுமா? இன்னைக்கு நிரப்புறதுக்கு கூட்டு வந்திருக்கிறாரு. உங்களை ஏன் அழைச்சிட்டு வந்தார் தெரியுமா? நிரம்பி வழியும்படி உங்களை மாற்றத்தான் அழைச்சிட்டு வந்தாரு. வேத வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்று சொல்லுகிறது. நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளோடு இருக்கலாம், அல்லது கணவனை இழந்த கைம்பெண்ணா இருக்கலாம், வாலிப மகளா இருக்கலாம், பலமுறை தடுக்கி விழுந்தவளா இருக்கலாம். ஆனால் இயேசுடைய கண்கள் உன் மேல பட்டுட்டதுனால இன்னைக்கு ஒண்ணு சொல்றாரு, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணியை நிரப்பு, தண்ணீரை நிரப்புங்கள், because I am going to do a miracle. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நிரப்பி உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தண்ணீரை நிரப்புங்கள் என்றார், நிரப்பினார்கள். சும்மா வச்சுட்டாரா? அடுத்த வசனம் சொல்லுது, அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். நிரப்புங்கள்னு சொன்னார்.